வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ் பார்த்துட்டு இருக்கிற அந்த நேயர்கள்ட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிஞ்சு இருக்கிறவங்க யார் யாரு, இன்னும் வேலை கிடைச்சிட்டு இன்னும் கிடைக்காம காத்துட்டு இருக்கிறவங்க யார் யாரு அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேர் கை தூக்குவாங்க. அதுல சின்ன வயசுல இருந்து குறிப்பா படிப்பு முடிச்சவங்கல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயதுக்கு மேல இருக்கவங்க கூட கை தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் தற்போது நிலவி வருகிறது. ஏன்னா அந்த நேரடி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு அரிதாகிவிட்ட ஒரு சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த பட்டதாரிகளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, டிகிரி முடிச்சுட்டு வந்தவங்க அவங்க வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிஞ்சிட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அதை தாண்டி வேலை கிடைக்கல அப்படிங்கிற வெறுப்புல அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, இதை தாண்டி வேலை வாய்ப்பு அலுவலகம் இன்னும் எவ்வாறு செயல்பட்டால் அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு முழுமையாக அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு உள்ளதுபடி நிகழ்ச்சியில் பேச போறோம். உள்ளது உள்ளபடி இந்த நிகழ்ச்சியில இது பற்றிய ஒரு சிறு தொகுப்பை முதலில் நாம் பார்க்கலாம். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் சுமார் 94 லட்சம் பேர் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கின்றனர். கடந்த நிதியாண்டில் மட்டும் 15 லட்சம் புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. ஆனால் 24,000 பேருக்கு மட்டுமே அரசு வேலை கிடைத்துள்ளது. இது தவிர சுமார் 34,000 பேருக்கு தனியார் நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுத்தரப்பட்டுள்ளது. வேலை அற்றவர்களுக்கான நிதியுதவி திட்டத்திற்கு மட்டும் அரசு ஆண்டுக்கு 24 கோடி ரூபாய் செலவிடுகிறது. இது தவிர சுமார் 2.24 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க தமிழக அரசு சுமார் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. அரசின் திட்டங்கள் பல இருந்தாலும் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் தரம் உயர்த்தப்படாமலே உள்ளன என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து கொண்டேதான் வருகிறது. வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துவிட்டு 50 வயது வரை வேலை கிடைக்காதவர்கள் இன்றளவும் இருக்கத்தான் செய்கின்றனர். இந்த நிலை ஒருபுறம் இருக்க, தமிழ்நாடு அரசு மற்றும் சார்பு பணி விதிகளின் 10(a)(1) பிரிவு செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைகளுக்கான ஊழியர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்த தேர்வாணையத்திற்கு அப்பாற்பட்டு ஊழியர்களை தேர்வு செய்யும் போது வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து தகுதியானவர்களின் பட்டியலை பெற்று அவர்களில் ஒருவரைத்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மற்றும் சார்பு பணி விதிகளின் 10(a)(1) பிரிவு கூறுகிறது. வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் அந்த பணிக்கு தகுதியானவர்கள் இல்லை என்ற பட்சத்தில்தான் விளம்பரம் வெளியிட்டு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பம் பெற வேண்டும் என்றும் இந்த விதி கூறுகிறது. தற்போது இந்த விதியை முற்றிலுமாக நீக்கிவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலக பட்டியல் ஒருபுறம், பொது விளம்பரம் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஒருபுறம் என இரண்டையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு திறமையின் அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் வேலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருப்போருக்கு இது பெரும் இடியாகவே அமையும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்யாவிட்டாலும் அரசு வேலை கிடைக்கும் என்ற நிலை ஏற்பட்டால் எதற்காக அங்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கேள்வியும் இளைஞர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. பல கேள்விகள் இளைஞர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. பட்டதாரி இளைஞர்கள் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அது மட்டும் இல்லாம டிகிரி இப்படி தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. பதிவு செஞ்சது மட்டும் இல்லாம ரெனியூவலும் பண்ணிட்டு இருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை புதுப்பிக்க வேண்டும், அதையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய பேர் அதை கைத்துக்கு இருப்பாங்க. அதுல நானும் ஒரு ஆள் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் பதிஞ்சிருக்கிறேன். ஆனா அதுக்கு உண்டான இதுவரை ஒரு அழைப்பு கூட வரவில்லை அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்தாக நிலவுகிறது. இந்த வகையில இது போன்று பதிந்தவர்கள் தங்களுடைய மனக்குமுறல்களாக அங்கிருந்து அழைப்பு வந்ததா, வந்தால் அப்படி என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, இல்ல வந்துச்சா வரலையா அப்படிங்கறத தங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதை நாம் இப்போது பார்க்கலாம். நான் 92ல வந்து பதிஞ்சிருக்கேன். அறிஞர் சமுதாயத்தை சேர்ந்தவன். சீப்பருக்குன்றதுக்கு நான் வேலைக்கு பதிஞ்சேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு ரினில் கூட வரல. நான் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரினில் பண்ணிட்டு போயிருக்கேன். ஒரு வரைக்கும் ஒரு ரினில் கூட வரல. இங்க வந்து மனுவும் கொடுத்திருக்கேன். அந்த மனுவானது என்னன்னா நேரடியாக வந்து அவர் ஆபீஸருக்கு போறல, மனு கொடுத்தும் ஒன்னும் நடக்கல. ஒரு 3 வருஷத்துக்கு ரினில் பண்றோம். இது வரைக்கும் எந்தமான வேலையும் எதுவும் நடக்கல. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு. அவர் அறிஞர் சமுதாயத்தை சேர்ந்தவன். ஒரு வேது பண்ணல. கான்ட்ராக்ட் விட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இம்லாம் ஆபீஸ் இருக்கிற வேஸ்ட். அரசாங்கத்திலிருந்து ஓட்டு கேட்கும் போது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, பொது கட்சி வேற கட்சி வந்தாலும் சரி, ஓட்டு வாங்கும் போது படித்தவர் மட்டும் தான் ஓட்டு கேட்கிறார்களா? கல்விலாக்கால போய் ஓட்டு கேட்க வேண்டியான அங்க இல்ல. சந்துக்கு வந்தாலும் நுழைஞ்சு கேட்கறாங்க. நடக்க முடியாது. கேள்வியோட கேட்டு ஓட்டு போடுறாங்க. ஒரு ஈயம் தாலைக்கு இட தூக்குற மாதிரி எங்களை தூக்கி போட்டு ஓட்டை வாங்கிறாங்க. ஆனா ஓட்டை வாங்கினவரை ஒதுக்கி வந்து என்ன குறைபாடுகள் எதுவும் கேட்கிறாங்களா? யாரும் கேட்கற கிடையாது. எதுக்கு எங்க இனத்துக்கு வந்து வேலையில எங்க இனம் இல்ல. அரசாங்க வேலையே யாருக்கும் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு கடை வச்சிருப்பேன், 100 ரூபா
சம்பளம் கிடைக்கும். நாளைக்கு இன்னொரு கடை வச்சிருப்பேன், அவனுக்கு 50 ரூபா கிடைக்கும். இன்னொரு கடை வைப்பேன், 25 ரூபா கிடைக்கும். மதுரை மாவட்டம் கோட்டாயம்பட்டி கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். கண்ட்ராக்டருக்கு இன்டர்வியூ அனுப்பியிருந்தாங்க. அதுல வளர்ச்சி பத்தலைன்ட்டாங்க. நான் 1999 பதிஞ்சிருக்கேன் 10th. வேற வேலைக்கு ஏதாச்சும் அனுப்புவாங்கன்னு கேட்க வந்திருக்கேன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு. அதை எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செய்யற இடங்கள்ல எந்த விதமான அடிப்படை வசதிகள் கிடையாது. வந்தா ஒரு ஆள் பதிவு செய்யணும் வந்தா கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் என்பது இங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்திலேயே கழிக்க வேண்டியது இருக்கும் அந்த நேரத்தை. ஆனா அதுக்கேற்ற மாதிரியான அடிப்படை வசதி என்பது இங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்துல கிடையாது. உதாரணமா இங்க பார்த்தோம்னு சொன்னா இங்க இருந்து பல பேரை தேனி மாவட்டத்துக்கு மாத்திருக்காங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு பண்ணவங்க தேனி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு. ஆனா அது சம்பந்தமாகவும் அவங்களுக்கு முறையான தகவல் என்பது சொல்றதும் கிடையாது. இங்க ரினியூவல் பண்றதுக்கு வந்தா மட்டுமே அதை சொல்லக்கூடிய ஏற்பாடு என்பது இருக்கு அப்படின்றதான். இதை தமிழக அரசாங்கம் உடனடியா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களுக்கு அந்த பதிவு மூப்பு அடிப்படையில் வேலை கொடுக்கறது உறுதி பண்ணணும் அப்படின்றதான். இன்னொன்னு ஒரு சில பணியிடங்களுக்கு பதிவு அடிப்படையில் நாங்க ஃபில்அப் பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா அந்த அடிப்படையிலையும் ஃபில்அப் பண்றதுக்கான எந்த அறிவிப்பும் எந்த முறையாக வெளியிடப்படுறது இல்லை அப்படின்றதுதான் நிகழ்வுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. எந்த அறிவிப்புமே வெளியிடாம அவங்களே இஷ்டத்துக்கு சில பணியிடங்கள் நிரப்புவது என்ற நிலைமை தொடர்றது அப்படின்றதான். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா வேலை இந்தியாவிலையும் சரி தமிழகத்திலையும் சரி பல இளைஞர்கள் இன்னைக்கு தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனங்களை தேடி போறது இதன் காரணமாக தான். ஏன்னா தனியார் நிறுவனங்கள் கூட சில ஏதோ தனியார் கம்பெனிகள்ல அத்தை கூலியெல்லாம் 3000-4000 ரூபாய் சம்பளத்துக்கு ஏதாவது ஒரு சில வேலைகளை வாங்கி தரக்கூடிய நிலைமை என்பது இருக்கு. ஆனா அரசு வேலைவாய்ப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய இது போன்ற நிறுவனங்கள்ல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களை போன்ற இளைஞர்களுடைய கருத்தா இருக்கு அப்படின்றதுதான். மதுரை வீரன் கார்த்திக் இவர்களுக்கு தங்கச்சாமி பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் கூட ஆனா அவருடைய நிலைமை மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரியதா இருக்கு. ஏன்னா தங்கச்சாமிக்கும் மதுரை வீரனுக்கும் கார்த்திக்குக்கும் அதற்குண்டான அழைப்புக்கே வரவே இல்லை அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா தங்கச்சாமிக்கு அந்த அழைப்பு வந்திருக்கு. அப்படி இருந்த நிலையிலும் கூட அவருடைய உயரம் பத்தல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவருக்கு வேலை மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இதுல ராமச்சந்திரன் ஒருத்தர் பேசினார். அவருடைய பேசின கருத்து என்னன்னா அப்படிப்பட்ட அந்த பின்தங்கிய சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு உண்டான அந்த வேலை இதன் மூலமாக தான் கிடைக்கும். அப்படி வரும்போது அதே நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த வருத்தத்தை இரட்டிப்பாக்கும் விதமாக இன்னொரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை, ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டது. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மற்றும் சார்பு பணி விதி 10A அதனுடைய உட்பிரிவு 1 அந்த பிரிவை நீக்கியது, அதை அகற்றியது. அது பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். அப்படி அந்த விதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசலாம். அந்த அலுவலகத்துக்கு அப்பா போனோம்னா ஒரு அரை நாள் பழப்பு இல்லைன்னா ஒரு நாள் பழப்பு முழுசாவே போயிடும் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறது வேலை வாய்ப்பு அலுவலகம். அப்படிப்பட்ட அந்த அலுவலகத்தை பற்றி நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். அந்த அலுவலகத்துல வருடத்திற்கு பதிவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். இதுவரை அந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிந்தவர்கள், வேலைக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 94 லட்சம் பேர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு கோடியை தொடக்கூடிய ஒரு அளவில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில கடந்த நிதியாண்டுல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அரசு வேலை கிடைத்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலமாக கிடைத்தவர்கள் 24,000 பேர் இருக்கிறார்கள். தனியார் வேலை வாய்ப்பு இதன் மூலமாக கிடைத்தவர்கள் பார்த்தா 36,000 பேர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 94 லட்சம் பதிந்தவர்கள் வெறும் 60,000 பேருக்கு மட்டுமே கடந்த நிதியாண்டில் வேலை கிடைத்திருக்கிறது. மற்றவர்களுடைய நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது. இது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தீர்ப்பு என்னன்னா, தமிழ்நாடு அரசு மற்றும் சார்பு பணி விதி 10A உட்பிரிவு 1 அகற்றி இருக்கிறது. 10A உட்பிரிவு 1 எதை குறிக்கிறது, அந்த விதியினுடைய சாராம்சம் என்ன என்பது பற்றி எமது செய்தியாளர் தங்கமணி சொல்றார், கேட்கலாம். பதிவு மூப்பு அடிப்படையில் மட்டுமே அரசு பணியிடங்களை நிரப்பக்கூடாது. அதற்கு பதியாமல் இருக்கின்ற வேறு சிலரையும், அதாவது பதியாமல் இருக்கின்றவர்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக ஓபனாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அனைவரிடமும் இருந்து விண்ணப்பங்களை பெற்று இந்த வேலை வாய்ப்புகளை நிரப்ப வேண்டும். எனவே பதிவு மூப்பு அடிப்படையில் இருப்பவர்களையும் சேர்த்துக் கொள்வது போல பதிவில் இல்லாதவர்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவின் மூலமாக கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்பாக பதிவு செய்து கொண்டு அரசு வேலை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் காத்துக் கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 83 லட்சம் பேரின் எதிர்பார்ப்புகள் வீணாகும், அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பது அவர்களின் கருத்தாக இருக்கிறது. இதுக்கு இன்னொரு புறமாக ஏற்கனவே இந்த பதிவு மூப்பு அடிப்படையில் இருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பது என்பது பார்த்தால் ஒரு சில அரசு துறைகளில் மட்டுமே கிடைக்கிறது. அதாவது போக்குவரத்து துறை, மருத்துவ பணிகளில் செவிலியர் துறை மற்றும் காவலர் பணியிடங்கள், துப்புரவு பணியாளர்கள் என்ற
என்று கீழ்மட்ட அடிப்படை பணியிடங்கள் மட்டுமே இந்த பதிவு மூப்பு அடிப்படையில் நிரப்பப்படுகிறது. உயர்மட்ட பணிகள் குரூப் 1, குரூப் 2 போன்ற பணியிடங்கள் எல்லாம் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக போட்டித் தேர்வு மூலமாக நிரப்பப்படுகிறது. அதேபோல ஆசிரியர் பணியிடங்களும் டிஆர்பி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வு மூலமாக நடத்தப்படுகிறது. இப்படி கணிசமான பணியிடங்கள் போட்டித் தேர்வு மூலமாக நடத்தப்படுகிறது. இதனால் பதிவு மூப்பு அடிப்படையில் காத்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று இவர்கள் கருதுகிறார்கள். எனவே இந்த 2 நடைமுறை சிக்கல்களாலும் கிட்டத்தட்ட 83 லட்சம் பேர் அரசு வேலை கிடைக்காமல் காத்திருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சகாயராஜுடன் தங்கமணி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தமிழக அரசினுடைய அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பொதுத்துறைகளுக்கான அந்த ஊழியர்கள் அப்படிங்கறத முதல்ல இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது மூலமாக அந்த தேர்வாணை மூலமாக ஆட்கள் எடுத்துட்டு இருப்பாங்க. அதுல போதாக்குறைக்கு மற்றவங்களும் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அது வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிந்தவர்கள், அதுல தகுதியுடைய அது மட்டும் இல்லாம அந்த பதவி அதிகமாக பதிவு செஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வயது மூப்பு அடிப்படையில் அவங்க பதிவு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான கேட்டகரியில தான் எடுக்கணும் அப்படிங்கறது இருந்தது. இந்த 10A உட்பிரிவு 1 என்ன சொல்லுது அப்படின்னா, அதுல இல்லாத பட்சத்துல, அதுலயும் அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல கிடைக்காத பட்சத்துல என்ன பண்ணலாம்னா அதுக்கப்புறம் தான் அவங்க விளம்பரம் பண்ணி வெளியில இருந்து ஆட்களை எடுத்து அதுல சரியான தகுதியான ஆட்களை தேர்வு செய்யணும் அப்படின்னு இருக்கு. சோ இதை நீக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எழுதுறோம், அது போதக ஆட்கள் வேண்டும் அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக விளம்பரமும் கொடுக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் 15 தகுதி வாய்ந்தவர்களையும் ஒன்னா கூப்பிடணும், இவங்க எல்லாத்துக்கும் மொத்தமா வச்சு ஒரு இன்டர்வியூ மூலமா செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது மூலமா என்ன விஷயம் அப்படின்னா, பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேலை யாரு வழங்குறாங்களோ அந்த நிறுவனத்திற்கு கண்டிப்பாக அதன் மூலமாக பலன் இருக்கிறது. எப்படின்னு பார்த்தோம்னா நல்ல தகுதியான திறமையான ஒரு ஆளை, ஒரு இளமையான ஒரு ஆளை, ஒரு கம்மியான ஒரு சேலரி கூட எடுக்கக்கூடிய ஒரு அளவுல அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறவங்களுக்கு அது பலன் இருக்கும். ஆனா வேலை வாய்ப்பு பெறணும் அப்படின்னு நினைச்சு காத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக இருக்கும். குறிப்பா வேலை வாய்ப்புல 15 காத்துட்டு இருக்காங்களே அவங்களுடைய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது. இது பற்றி இன்னும் விரிவாக பேசுவதற்காக வேலை வாய்ப்பு துறை ஊழியர்கள் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நாம இப்ப கேட்கலாம். மின்சார வாரியம், அதுக்கப்புறமா போக்குவரத்து துறை, அதுக்கப்புறமா மற்ற மெடிக்கல்லையும் முக்கியமா நிறைய எங்களுடைய மூலமா தான் போறாங்க. நர்ஸுங்க, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்கள், டாக்டருங்களை தவிர மற்ற அனைத்து தொழில்நுட்ப பணியாளர்கள் எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் மூலமா பணி மூப்பு அடிப்படையில் தான் இது நாள் வரை எடுக்கப்பட்டு வந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா அந்த துறைகள் மூலம் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமா எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் வேலை கிடைத்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் ரவிச்சந்திரன். இதை தாண்டி ரவிச்சந்திரன் அந்த 10A உட்பிரிவு 1 அதை அகற்றியது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதன் மூலமாக அந்த பதவி மூப்பு அடிப்படையில காத்துட்டு இருக்கவங்களுடைய பட்டியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய நீளமா போயிட்டு அவங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது. அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன ரவிச்சந்திரன்? இப்ப டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் டிஆர்பி மூலமாகவும் பதிவுதாரர்கள் போட்டித் தேர்வு மூலமா எடுக்கும் போது அவங்களுக்கு போட்டியில அந்த தேர்வுல வெற்றி பெற்று அதிக மதிப்பெண்கள் இருக்கிறவங்கள தான் எடுக்கிறாங்க. அது எடுத்தாலும் அதனால நம்ம தரமார்ந்த ஆசிரியர்களோ மற்ற பணியாளர்களோ அரசு துறைக்கு கிடைக்குது. அது இல்லாம முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னாக்க, இடஒதுக்கீட்டை அவங்க சரியான முறையில் பின்பற்றுவாங்க. அந்த இடஒதுக்கீட்டு முறை சரியாக பின்பற்றுறது டிஎன்பிஎஸ்சிக்கும் டிஆர்பிக்கும் அடுத்ததாக வேலைவாய்ப்புத்துறை மட்டும்தான். வேலைவாய்ப்புத்துறையில சின்ன மாவட்ட லெவல்ல, தாலுகா லெவல்ல இருந்தெல்லாம் கூட வேலை அளிப்பவர்கள் அரசு துறையில இருந்து அதிகாரிகள் எங்க கிட்ட சின்ன சின்ன போஸ்டுக்கெல்லாம் அறிக்கை பண்ணி பட்டியல் கேட்டு நிரப்புவாங்க. அப்போ அவங்க 100% பேர் இடஒதுக்கீட்டு முறையில யார் யாருக்கு எந்தெந்த ரோஸ்டர் படி எப்படி வாய்ப்பு வழங்கணும்ன்றது தெரியாது. அதை நாங்க என்ன பண்ணுவோம், அவங்களுக்கெல்லாம் சொல்லி தெளிவுரை கொடுத்து அவங்கள சரியா திருத்தம் பண்ணி அதை இடஒதுக்கீட கராரா பின்பற்றதுக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம். இப்போ இருக்கிற புதிய நடைமுறையில அது மாதிரியான சான்ஸ் கிடையாது. அது இடஒதுக்கீட்டு முறை பாதிக்கப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகப்படியா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் இருக்குது. அந்த 10A உட்பிரிவு 1 அகற்றுவதன் மூலமாக பதிவு செய்தவர்கள் அந்த பதவி மூப்பு அடிப்படையில் அவங்களுடைய வயது மூப்பு அடிப்படையில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாயிருச்சு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில 2011 ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்க போய் என்னன்னா ரெனியூ பண்றதுக்கு நிறைய பேர் போகாம விட்டுறாங்க. சோ அந்த அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா 2011 2013 வரை பதிவு செய்யாதவங்க இந்த வருடம் 2015 மார்ச் 7க்குள்ள மீண்டும் போய் ரெனியூவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிட்டு இதை பற்றி இன்னும் விரிவாக பேசியிருக்கிறோம்.
வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யறாங்க. அந்த பதிவு அவங்களுடைய அந்த பதிவு செய்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா, என்ன நிலை இருக்கிறது என்பது பற்றி பேசுவதற்காக மனிதவள மேம்பாட்டு நிபுணர் விருதுநகர் மாவட்டத்தினுடைய எம்எல்ஏ மஃபாய் பாண்டியராஜன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. தற்போதைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சினுடைய நிலை என்னவாக இருக்கிறது, என்ன மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது பற்றி. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில பதிவு பண்றது முறையா நடந்துகிட்டு இருக்கின்றது நல்ல விஷயம். ஆனா இன்னொரு பதிவும் நடக்கணும். அதாவது ஒவ்வொரு வேலை, நீங்க பிரைவேட்னாலும் சரி பப்ளிக்லனாலும் சரி, ஒரு வேலை வாய்ப்புன்னு நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறீங்கன்னா நீங்க அந்த காப்பியை ஆட்டோமேட்டிக்கா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பணும். என்னோட கருத்து யாரெல்லாம் அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில பதிஞ்சு ஒரு வேலையில இருக்காங்களோ அவங்கள அதுல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்பதான் அந்த பதிவுக்கு ஒரு முக்கியமான வேல்யூ கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ அந்த பதிவுக்கு இருக்கிற ஒரே வேல்யூ, சரி எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, எந்தெந்த கேட்டகரியில ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, எந்தெந்த ஊர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, இப்ப கம்ப்யூட்டரைஸ் ஆனாலும் அதெல்லாம் நீங்க எடுக்க முடியும். இந்த டேட்டா பேஸ வச்சு அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அனலிட்டிக்ஸ் நிறைய அதுல யூஸ் பண்ணி அதுல இருந்து நிறைய டேட்டா கல் அவுட் பண்ணுவோம். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பெர்சன்டேஜ் ஆஃப் ஜாப்ஸ் குறைச்சலா இருக்கு, கூட இருக்கு, மென் அதிகமா விமன் அதிகமா, இதெல்லாம் நீங்க ஒரு சின்ன அனலிட்டிக்ஸ் டீம் உருவாக்கணும். இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சருடைய சேர்ந்து வர எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 5 பேர் கொண்ட அனலிட்டிக்ஸ் டீம் உருவாக்கி இதுல இருந்து நீங்க டேட்டா ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இன்ஃபர்மேஷன் ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிறுவனம் புதுசா வருதுன்னா அதனால எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, தமிழ்நாட்டில இருந்தவங்க எத்தனை பேர், வெளியிருந்து வந்தவங்க எத்தனை பேரு, இப்போ 2 நிறுவனங்கள் இப்ப நோக்கியா ஃபாக்ஸ்கான் போயிருச்சுன்னா அதனால வெளியே வந்தவங்க எத்தனை பேரு, எங்க இருக்கிறாங்க அவங்க. இந்த மாதிரி பயிற்சி ஒரு பக்கம். இப்ப அம்மா வேலைவாய்ப்பு திட்டம், திறன் வளர்ச்சி திட்டம் வந்ததுல இருந்து அதை முறையா செயல்படுத்தணும்னாலே உங்களுக்கு இந்த டேட்டா பேஸ அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உருவாக்கிக்கணும். அது உருவாச்சுன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்க சொல்ற அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், அது எண்டிங் பாயிண்ட் கிடையாது. ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் வச்சுட்டு நம்ம அதனால முழு பயனை அனுபவிக்க முடியாது. அதுக்கு தேவைப்படுறது அதை அனலிட்டிக்ஸ் போட்டு அதை பகுத்து பார்த்து அந்த டேட்டாவை எத்தனை பேர் வெளியே வர்றாங்க ஒரு வருஷத்துக்கு இதை பப்ளிஷ் பண்ணணும். ஒரு அரசாங்கம் நீங்க இன்னைக்கு இது ஒரு வேலை சந்தைக்குள்ள தமிழ்நாட்டில் 10 லட்சம் வர்றாங்களா, 11 லட்சம் வர்றாங்களா, 12 லட்சம் வர்றாங்களான்றதை அதை பார்க்க முடியும். அந்த வேலை சந்தைக்குள்ள வந்த 10 லட்சம் பேர்ல எத்தனை பேர் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க, பிஜி முடிச்சிருக்காங்க, எத்தனை பேர் +2 கூட பாஸ் பண்ணாம வேலை சந்தைக்குள்ள வந்துட்டாங்க, அது 10%, 20%. அப்படி வந்தவங்களுக்கு வேலை எங்க கிடைச்சிருக்கு, எப்படி கிடைச்சிருக்கு, என்ன மாதிரி வேலைகள் அதுல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, நிலையான வேலை கிடைச்சிருக்கா, நிலையில்லாத வேலை கிடைச்சிருக்கா, இது எல்லாத்தையுமே அதுல இருந்து கல் அவுட் பண்ணி கொண்டு வரணும். இது செஞ்சோம்னா உங்களுக்கு நீங்க கனவு காண்கிற மனிதவள மேம்பாட்டு மையமாக ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சும் உருமாறுறதுன்னு நடக்கும். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், இந்த வேலை வாய்ப்பு பதிவு செய்யக்கூடிய அந்த மையம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி மஃபாய் பாண்டியராஜன் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா வேலை வாய்ப்பு அலுவலகமும் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஆன்லைன்ல அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அதற்குண்டான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஆனா முழுமையாக எல்லா வேலை வாய்ப்பு அலுவலகமும் அதற்குண்டான இருக்கா அப்படிங்கிறது பார்த்தா இல்லை. ஆனா அதற்கு ஒரு சாம்பிளாக, ஒரு முன்மாதிரியாக விருதுநகர்ல அது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது பற்றி பேசுவதற்காக வேலை வாய்ப்பு அதிகாரி, அது மட்டும் இல்லாமல் இளைஞர் வேலை வாய்ப்பு நல அலுவலகத்தினுடைய அந்த அதிகாரி திரு ஹரிபாஸ்கர் நம்மகிட்ட சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகள் பற்றி. விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல ஸ்டடி சர்க்கிள் இருக்கு. ஸ்டடி சர்க்கிள் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யூஸ் பண்றவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ் யூஸ் பண்றவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம புக்ஸ், ஸ்டாண்டர்ட் புக்ஸ், அதுக்கப்புறம் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் பண்றோம். அதே மாதிரி ஃபேக்கல்டிஸையும் நாங்கள் கூப்பிட்டு வரோம். ஃபேக்கல்டிஸ் காலேஜஸ்ல இருந்து கூப்பிட்டு வரோம். அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கைடன்ஸ் வேணும்னாலும் இங்கே அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்றதுக்கு அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் தயாராக இருக்கோம். அது போக உங்களுக்கு பிரைவேட் கம்பெனிஸ்லயும் நாங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு அரேஞ்ச் பண்றோம். இந்த மாதிரி எவ்ரி மந்த் நாங்கள் பேப்பர்ல ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறோம். அதில் நீங்க பார்த்துக்கிட்டு இங்கே எவ்ரி மந்த் நீங்க பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் மந்த் கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு கைடன்ஸ்னாலும் நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஸ்டடி சர்க்கிள் நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தனியார் கம்பெனிகள்ல வேலை வாய்ப்புக்கும் நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் தனியார் கம்பெனிகள்ல 14 வேலை வாய்ப்பு முகாம் நாங்க நடத்திருக்கோம். 39 எம்ப்ளாயர்ஸ் வந்திருக்காங்க. 5497 கேண்டிடேட்ஸ் இது வரைக்கும் பங்கெடுத்திருக்காங்க. அதுல 522 பேர் இது வரைக்கும் தனியார் கம்பெனிகள்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. நம்ம விருதுநகர் வேலை வாய்ப்பு அலுவலகம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம ஸ்டடி சர்க்கிள் ஆபீஸ்ல இருக்க ஸ்டடி சர்க்கிள் மூலமா நாங்க கோச்சிங் கொடுக்குறோம், கைடன்ஸ் கொடுக்குறோம். அது மூலமா இது வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்க்கு 357 பேர் போயிருக்காங்க.
விருதுநகர் இளைஞர் வேலைவாய்ப்பு அதிகாரி ஹரிபாஸ்கர் சொன்னது போல அங்க இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகத்துல நாம பதிஞ்சிட்டோம் அப்படின்னா அரசு நமக்கு வேலை தந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இல்லாம அதற்குண்டான ஒரு முழு தயாரிப்பு பணியும் நாமளே மேற்கொள்ளணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அவர் சொன்னது போல மிக முக்கியமாக இளைஞர்கள் தன்னுடைய திறனை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அதற்கு அரசு முன்வர வேண்டும், இளைஞர்களும் முன்வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து நிலைப்படுத்தப்படுது. ஏற்கனவே நம்ம மஃபாய் பாண்டியராஜன் அவர் சொன்னது போல அங்க இருக்கக்கூடிய அந்த செயலகம், அந்த வேலைவாய்ப்பு பதிவு அலுவலகங்கள்ல இருக்கக்கூடிய செயல்பாடுகளை இன்னும் மேம்பட வேண்டும். அதுல ஒரு திறன்களை வளர்க்கக்கூடிய ஒரு பாலங்களாக அவை செயல்பட வேண்டும். அதன் மூலமாக இளைஞர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு அதிக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதற்கு முன்னால் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.